இன்னைக்கு சைவம் வேண்டாம் பார்வதி, நான் வேட்டையில இருக்கேன். அம்மா வேட்டையில இருக்கேன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே புரியல. எதுக்கும் மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன மாமா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம். போன் அடிச்சுட்டே இருக்காதி. யார் லைன்லன்னு பாரு. பார்வதி தாமா. ஓ, லஞ்ச் விஷயமா தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணி பேசு. சரிம்மா. ஹலோ பெரியயா. சொல்லு பார்வதி. பெரியயா, லஞ்ச் பண்றதுக்காக நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மா ஃபோன்ல நான் வேட்டையில இருக்கேன், வேட்டையை முடிச்சிட்டு நான் சாப்பிடறதுக்கு அசைவம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அசைவம் சமைச்சிரு, வழக்கத்தை விட காரம் தூக்கலா போடுன்னு ஒரு மாதிரி பேசினாங்க பெரியயா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நானும் அம்மாவும் கார்ல தான் வந்துட்டு இருக்கோம். ஓ, நீங்க அம்மா பக்கத்துல தான் இருக்கீங்களா பெரியயா? அப்போ ஒன்னும் பயம் இல்ல. நீங்க அம்மா பக்கத்துல இருக்கும்போது அம்மாவை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன் பெரியயா. சரி பார்வதி. யார் இந்த நேரத்துல கால் பண்றது? நந்தினியா? இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ. என்ன மித்ரா, ஸ்பிளிட் ஏசி, பஞ்சு மெத்த, நிம்மதியான தூக்கமா? எப்ப நீ கால் பண்ணியோ அப்பவே என் நிம்மதி எல்லாம் போச்சு. இந்த நேரத்துல எதுக்காக நீ போன் பண்ண? மத்த நேரத்துல போன் பண்ணா உன் பக்கத்துல யாராவது இருப்பாங்க, அதனால உனக்கு தான் ஆபத்து. இந்த நேரத்துல நீ தனியா தான் இருப்ப, உனக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு தான் இப்ப போன் பண்ண. சரி, எதுக்காக போன் பண்ண அத சொல்லு. சொல்றேன், அதுக்காகத்தான் நான் போன் பண்ணேன். எனக்கு உடனடியா 10 லட்ச ரூபாய் பணம் வேணும். வாட்? 10 லட்ச ரூபாய் பணமா? ஆஃப்டர் ஆல் 10 லட்ச ரூபாய் தானே, அதுக்கே இப்படி ஷாக் ஆகுற? இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்ட, இப்ப 10 லட்ச ரூபாய் கேட்கும் போது முடியாதுன்னு சொல்ற. இத பாரு, நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. இங்க பார், அது நான் சொல்ல வேண்டிய டயலாக், நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பார், 10 லட்ச ரூபாய் உனக்கு சின்ன தொகைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பார், உடனடியா எனக்கு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும். நான் கேட்ட பணத்தை கொடுக்கல, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல உன்னை பத்தின ஆதாரத்தை கொடுத்துருவேன். என்ன சொல்ற? என்ன மித்ரா, லைன்ல இருக்கிறியா? சத்தத்தையே காணோம். நான் கேட்ட பணத்தை கொடுக்கறியா இல்ல ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டுமா? இல்ல, ஆதாரத்தை நீ யார்கிட்டயும் கொடுக்க வேண்டாம், என்கிட்டயே கொடுத்துரு. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். நல்ல முடிவு, வெரி குட். அப்ப நான் சொல்ற இடத்துக்கு பணத்தை கொண்டுட்டு வா. எங்க வரணும்னு சொல்லு.
சொன்ன இடம் புரிஞ்சதா? ஓகே, நீ சொன்ன இடத்துக்கு நான் பணத்தோட வரேன். நீ ஆதாரத்தோட வா. குட் பேபி. மித்ரா, நான் சொன்ன இடத்துக்கு நீ மட்டும்தான் 10 லட்ச ரூபா பணத்தோட வரணும். அப்படி இல்லாம புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சு ஏதாவது முட்டாள்தனமா பண்ண, அது உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் மித்ரா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ கேக்குற பணத்தோட நான் வரேன், என்ன நம்பு. குட் பேபி, நான் சொன்ன இடத்துக்கு பணத்தோட வந்து சேரு. அவன் சொன்ன இடத்துக்கு பணத்தோட போய் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்ன இன்னைக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நில்லு. இந்த நேரத்துல கையில புட்டியோட எங்க கிளம்பிட்ட? அது அது வந்து ஏன் தடுமாறுற? யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு ஓடி வந்துருன்னு உன் அக்கா நந்தினி சொன்னாளா? நான் ஒன்னும் பயந்து போற வம்சத்தை சேர்ந்தவல்ல. பயந்து ஓடுறவளா இருந்தா என்ன பத்தின ஆதாரம் உங்க கைக்கு கிடைச்ச உடனே இந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கணும். உன் முகத்துல தெரியுற பீதியிலேயே உன் மனசுல இருக்க பயம் எவ்வளவுன்னு தெரியுது. பெட்டியில என்ன இருக்கு? வீட்ல இருந்து என்ன எடுத்துட்டு போற? நான் வீட்ல இருந்து எதுவும் எடுத்துட்டு போகல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அர்ஜென்ட்டா பணம் வேணும்னு கேட்டா, அதான் என் பணம் கொஞ்சம் இருந்ததை எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகமா இருந்தா ஓபன் பண்ணி பாருங்க. உன் ஃப்ரெண்டுக்கு பணம் வேணும்னா உன்னை இங்க வந்து வாங்கிட்டு போயிருக்கணும். இல்ல நீ இந்த பணத்தை தைரியமா எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கலாம். ஏன் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா எடுத்துட்டு போற? மத்தவங்க பணத்தை எடுத்துட்டு போனாதான் அது திருட்டுத்தனம். இது என் சொந்த பணம். நான் என் ஃப்ரெண்டுக்காக எடுத்துட்டு போறேன். அது எப்படி திருட்டுத்தனம் ஆகும்? என் ஃப்ரெண்டு இப்பதான் உடனே பணம் வேணும்னு கால் பண்ணா. இந்த நேரத்துல வீட்ல உள்ளவங்களை எல்லாம் எழுப்பி விஷயத்த சொல்லிட்டு போக முடியுமா? இப்ப நீ உன் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணதா கிளம்பி போயிட்டு இருக்க. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அப்படியா? உன் ஃப்ரெண்டை தானே பார்க்க போற? வா, நானும் வரேன். என்ன முழிக்கிற? பணத்தை வேற கையில வச்சிருக்க, தனியா எப்படி போவ? வா, நானும் வரேன். வா.
தப்பிச்சிட்டோம்டா சாமி. ஹலோ. நான் சொன்ன இடத்துல நான் கேட்ட பணத்தை வச்சிட்டல்ல. நீ சொன்ன மாதிரியே நீ சொன்ன இடத்துல நான் பணத்தை வச்சுட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த இடத்துலயே நின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் அந்த இடத்துல இருந்து தள்ளி கொஞ்சம் தூரமா தான் நிக்கிறேன். பொய் சொல்லாத மித்ரா, நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அங்க இங்கன்னு பாக்குற? இல்ல, 10 லட்சம் ரூபாய் பணம் வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதான் ஒரு பாதுகாப்புக்காக நிக்கிறேன். மித்ரா, அது என்னுடைய பணம். அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீ முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பி போ. நீ சொன்ன மாதிரியே நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீயும் என்ன பத்தின ஆதாரத்தை நீ சொன்ன மாதிரியே கொடுத்துரு. அது உன்னை தேடி வரும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. சரி, நான் கிளம்புறேன். ஆதாரத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னா, ஆனா இது வரைக்கும் அனுப்பி வைக்கல. இப்ப எதுக்கு கால் பண்றா? மறுபடியும் பணம் கேட்பானோ? ஹலோ. என்ன மித்ரா, போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? தூங்கிட்டியா? எப்படி உன்னால நிம்மதியா தூங்க முடியுது? நான் இன்னும் தூங்கல. இப்ப எதுக்காக நீ போன் பண்ண? சொல்றேன், அகிலா எம்பி ஆனதுக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த பார்ட்டில நான் சொல்றபடிதான் நீ நடந்துக்கணும். ஹலோ, என்ன விளையாடுறியா? நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்டு நடக்க நான் என்ன கீ குடுக்குற பொம்மை நினைச்சிட்டு இருக்கியா? ஹலோ பேபி, என்ன சவுண்ட் பலமா எல்லாம் குடுக்குற? பயம் விட்டு போச்சா? இங்க பாரு, பணம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன பத்தின ஆதாரத்தை குடுக்கறேன்னு சொன்ன. நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். ஆனா நீ சொன்ன மாதிரி இன்னும் ஆதாரத்தை என் கைக்கு கொடுக்கல. எனக்கு என்னமோ உன் கையில எந்த ஆதாரமும் இல்லாமலே என்ன பிளாக்மெயில் செஞ்சு என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டியோன்னு டவுட்டா இருக்கு.
இனிமே மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். உன்கிட்ட ஆதாரம் இருக்கிறது உண்மைன்னா முதல்ல ஆதாரத்தை என்கிட்ட காட்டு. அப்புறம் நீ சொல்றத நான் கேக்குறேன். அவ்வளவுதானே? இப்பவே நான் ஆதாரத்தை உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். என்ன ஆடியோ மெசேஜ்? பணம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன பத்தின ஆதாரத்தை குடுக்கறேன்னு சொன்னேன். நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். ஆனா நீ சொன்ன மாதிரி இன்னும் ஆதாரத்தை என் கைக்கு கொடுக்கல. ஹலோ, என்ன மித்ரா, என்கிட்ட இருக்கிற பழைய ஆதாரத்தை விட இந்த புது ஆதாரம் ஆதி கையிலையும் அகிலாண்டேஸ்வரி கையிலையும் கிடைச்சா நீ தப்பிக்கவே முடியாது மித்ரா. உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னா நீ எதுக்காக பணம் கொடுத்தேன்னு அகிலாண்டேஸ்வரி கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ மித்ரா? இப்ப சொல்லு மித்ரா, இந்த ஆதாரத்தை அகிலாண்டேஸ்வரிக்கும் ஆதிக்கும் அனுப்பி வைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அனுப்பிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அந்த பயம் இருக்கணும். அந்த பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேனோ அந்த மாதிரி பார்ட்டியில நடந்துக்கணும். புரியுதா? சரி, நீ சொல்றபடியே நான் பார்ட்டியில நடந்துக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. சொல்றேன். இப்ப இல்ல, பார்ட்டியில. பார்வதி, வந்துட்டேன்ப்பா. சொல்லுங்கப்பா. ஆமா கணேஷ் எங்கம்மா? இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா போயிட்டான். ஓ சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். என்னப்பா சாப்பிடாம கிளம்புறீங்க? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போங்க. ஆஹா, இல்லம்மா, எனக்கு வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. டிஃபன் எல்லாம் வேண்டாம். 11 மணிக்கு மேல வேணா சாப்பிட்டுக்கிறேன். 11 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம எப்படிப்பா இருப்பீங்க? இங்க இருந்தா பரவாயில்ல, வெளிய எங்கேயாவது போனா என்ன பண்ணுவீங்க? சரி, மோராவது குடிச்சிட்டு போங்க. சரிம்மா, ஒரு டம்ளர் மோர் கொண்டு வாயேன். சரிப்பா. இந்தாங்கப்பா. என்னம்மா பெரிய டம்ளர்ல கொண்டு வந்திருக்க? டிஃபன் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க, மோராவது குடிங்கப்பா. சரிம்மா. பெரிய தம்பி, என்ன பெரிய தம்பி காலையிலே தேடி வந்திருக்கீங்க? வெளியில எங்கேயாவது அவசரமா போகணுமா? ஆமா சுந்தரம், நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க தம்பி போலாம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க பெரிய தம்பி. அம்மாக்கு எம்பி பதவி கிடைச்சதுக்காக பார்ட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் பெரிய தம்பி. அந்த பார்ட்டிக்கு வரவங்கள அம்மா சார்பா, நம்ம குடும்பத்து சார்பா நானும் பார்வதி தான் முன்னாடி நின்று வரவேற்கணும். எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர்ன்ற முறையில பார்வதி ஃபங்க்ஷன்ல என் கூட இருக்கணும். நமக்கு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரியே இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஃபங்க்ஷன்ல பார்வதி தான் என் கூட நின்று வந்தவங்களை வரவேற்கணும். ஸோ பார்வதி கட்டிக்கிறதுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன்.
தகதும் தகிட்ட தக்க தக்க தின்ன தக்க தின்ன தகதும் தகதும் தக்க தின்னதா சனி